ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாலச்சந்தர் பிஎஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டுட்டோரியலில் ஃபோட்டோஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் இது. ஸோ இதில் வந்து நம்ம பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இவரோட ஃபோட்டோஸ் தான், டெக் தமிழன் அப்படின்றவரோட ஃபோட்டோஸ் தான் நம்ம இப்போது டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் நியூஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக் தமிழ் அப்படின்னு போடுங்க, சர்ச் பண்ணுங்கள். தமிழன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் நிறைய டெக்னிக்கல் சேனல்ஸ் வரும். ஸோ அதில் வந்து டெக் தமிழன் 35 வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அவரோட சேனல். கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் லிங்க்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பென் டூல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அவர் எனக்கு மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸில் எது நல்லா இருக்குது அப்படின்றத நான் பார்த்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டவுன்லோட் லிஸ்ட்டில் இருக்கும். மொபைல் ஹேங் ஆகிற மாதிரி லேப்டாப்பும் ஹேங் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபோட்டோஷாப் நான் வந்து லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த இன்ட்ரோ வீடியோ. அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு முக்கியமாக இந்த ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா பென் டூல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ அந்த டூல் இல்லைன்னா இந்த ஃபோட்டோஷாப்பை நம்ம யூஸ் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இமேஜை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தெரியும், தெரியலன்னா இப்போ நான் சொல்லிடுறேன். இதுக்கும் ஒரு டூல்ஸுக்குன்னே ஒரு டுட்டோரியல் போடலான்னு இருந்தேன். இருந்தாலும் அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நான் பென் டூலை பற்றி எடுத்துடலான்னு இருந்தேன். ஸோ பென் டூலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதனால தான் பென் டூலை பற்றி ஃபஸ்ட்டு எடுத்தேன். இந்த டூல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ இது வந்து மூவ் டூல். இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டூலை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டூலும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதை சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் கட் பண்ணுறதை மட்டும் எப்படின்னு நான் சொல்லித்தரேன், ஏன்னா டைமிங் இல்லை. ஸோ அதனால் ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்க பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு, இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணுங்கள். ஸோ லாக்கை வந்து அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா இதை மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதுவே அந்த லாக் வந்து அன்லாக்லேயே இருந்துச்சுன்னா நம்ம மூவ் பண்ணோன்னா எரர் வரும். ஸோ அதுக்கு தான் அன்லாக் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு கட்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டிங் மீன்ஸ் இப்போ பென் டூல் எடுத்து சும்மா ஒரு கட்டிங் பண்ணிட்டீங்க. ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்து பாருங்கள். இப்போ வந்து இது வரைக்கும் எடுத்துறேன். இது வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா கண்ட்ரோல் என்டர்னு கொடுக்கலாம். அப்படி இல்லையானா இமேஜ் எடிட், ஓகே, செலக்ட், சரி ஓகே. எனக்கு ஷார்ட்கட் தெரியும் அதிகமாக. ஸோ அதனால் ஷார்ட்கட்லேயே போயிடுறேன் நான். நீங்களும் ஷார்ட்கட் கற்றுக்கோங்க. கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் தனியாக பிரித்து எடுக்கும்போது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்படி வருதா? பின்னாடி வந்து ஒயிட்னஸாக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் வந்து பின்னாடி இருக்கிற இமேஜை நான் டெலீட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ கொடுத்துட்டு நான் டெலீட் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வரும்.
இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம எப்படி வருது செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு வாட்டி சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த லாக்கு எடுத்தால் என்ன ஆகும், எடுக்கலையானா என்ன ஆகும் அப்படின்றது. எடுக்கலையானா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த மாதிரி அசிங்கமாக வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த லாக்கை அன்லாக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி பாருங்கள். இப்போ சும்மா கட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐன்னு கொடுக்குறேன், ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. இப்போ வந்து நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணும்போது எப்படி கரெக்டாக டெலீட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இமேஜ் அப்படியே வந்து மேலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டார்ச்சராக இருந்திருக்கும். இப்போ வந்து எதுவும் ஆகலை. ஸோ இதுதான் அதோட ட்ரிக்ஸு. லாக் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே கீழேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த நிழலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிழலை விட்டுட்டு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வெளியே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்படி இந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் எந்த திசையில் போகிறீங்களோ அந்த திசையில் நீங்கள் இழுத்து விடணும். ஸோ அந்த டூலை ஸோ நான் இப்படி இது வந்து நீங்கள் சின்ன இமேஜாக யூஸ் பண்ணுறதால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் குவாலிட்டியாக ஒரு ஆல்பம் பண்ணுறது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அக்யூரேட்டாக கட் பண்ணணும். ஸோ இவர் வந்து என்கிட்ட கேட்டது வந்து ஒரு தம்ப்நெயில் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கட்டிங் வீடியோ. ஸோ இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். நானும் வந்து ஃபோட்டோஷாப் கடையில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இதை பற்றியெல்லாம், இந்த பென் டூல் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்ட்டு நான் பந்தாவாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு நான் அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் போக போக கற்றுக்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கு. ஓகே, சீக்கிரமாக முடிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன் நான். இந்த மாதிரி தெரியலைன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உடையக்கூடாது இமேஜ் உடஞ்சதுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ இமேஜ் உடையாமல் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். இந்த ஃபோட்டோஷாப்பில் ஷார்ட்கட் அதிகமாக நீங்கள் கற்று வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து அக்யூரேட்டாக பண்ணும்போது ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல கட் பண்ணிட்டோம்னா ஒரு சில இடத்துல ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி விரல் இடத்துல வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக நம்ம கட் பண்ணோம். நம்ம இழுத்து கொஞ்சம் இது அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வலிச்சு பெண்டாக பண்ணோம். ஏன்னா வந்து கை வந்து பெண்டாக இருக்கும்ல, விரல் பெண்டாக வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போதைக்கு கை வரைக்கும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து உள்ளே போக போகுது. கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இது வரைக்கும் வந்துட்டோம். ஃபேஸ் கட். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் நல்லா வளைச்சி விடுங்க. ஏன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும்.
ஸோ இது இங்கே வந்து இந்த கதவு பக்கத்தில் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எதுக்காகன்னா, இந்த மாதிரி ஒரே சேம் கலராக இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபேஸும் அதே கலரு, இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டோரும் வந்து சேமாக இருக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது, இருந்தாலும் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து இவருக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக எடுக்கணும் இமேஜ். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின்னாடி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முடியெல்லாம் மாஸ்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இப்போ வந்து இவர் கேட்டிருக்கிற தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் கலரில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ நான் அதை தான் பண்ண போகிறேன் இப்போது. ஓகே, இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஓ சாரி. ஓகே, இப்போ வந்து இங்கே ரவுண்ட். இப்போ வந்து பாதி 50% நம்ம முடிச்சிட்டோம். ஸோ மீதி கொஞ்சம் தான் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஈஸி தான். இனிமேல் ஃபேஸ் கட் முடிச்சிட்டோம்னா மீதி எல்லாமே ஈஸி தான். ஸோ இங்கெல்லாம் வளையிற இடத்துல எல்லாமே கொஞ்சம் நீங்கள் வளைச்சி விடணும். ஸோ அது கொஞ்சம் ஈஸி தான், இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டே இருங்க, நான் டிப்ஸ் அது எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து தள்ளி தள்ளி பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சில இது எல்லாமே கொஞ்சம் கட் ஆகிடும். எதுக்காகன்னா, நான் சொல்கிற விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கூட ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ டெலிட் பண்ணோன்னா அவர் மட்டும் தனியாக வந்துட்டார். இப்போ இவரை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் எம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எம்னு கொடுக்கணும். கண்ட்ரோல் எம் கொடுத்தோன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இதுதான் அது. இதில் போயிட்டு நம்ம அவருக்கு பிரைட்னஸ் ஏற்றலாம், இறக்கலாம். ஸோ ஒரு ஆல்ரெடி இமேஜ் வந்து கொஞ்சம் டல்னஸாக இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் முடி வந்து இது பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எம் கொடுங்க. கண்ட்ரோல் எம் வரலன்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது, லெவலுக்கு கீழே இருக்கும். இந்த டூல் எடுத்துக்கோங்க. இந்த டூல் எடுத்துக்கிட்டு அவரோட முடி எங்கே பிளாக்காக இருக்கும், ரொம்ப பிளாக்காக இருக்கும், அங்கே போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். அவரோட ஒரிஜினல் எல்லாமே வந்துடும், ஒரிஜினலாக எல்லாமே வந்துடும். ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் எம்னு கொடுங்க. கண்ட்ரோல் எம்னு கொடுத்து இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றுறது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவரோட ஒரிஜினல், அதாவது ரியலாக அவர் இருக்கிற மாதிரியே தோணும். ஓகே, இப்போ வந்து இது முடிச்சாச்சு. இப்போ தம்ப்நெயில் வைக்கிறதுக்காக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் நோட் போட்டு எழுதிக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அவரோட டெக் தமிழ் சேனல் நேம் தமிழன், ஓகேவா? இதுதான் அதோட சைஸ், விர்த்து அண்டு ஹைட்டு, ஓகேவா? இது எல்லாமே வந்து பிக்சல்ஸில் தான் இருக்கணும். ஸோ இது வந்து டோட்டலாக இமேஜ் சைஸ் வந்து 2 MB வரும். ஆனால் நம்ம இருக்கும்போது கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜை வந்து இழுத்துட்டு போயிட்டு இங்கே போடுங்க. போட்டுட்டு இவரோட இமேஜை வந்து
சின்னது பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து இவரை வந்து ஒரு நிலையை நிற்க வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அவர் ஒரு சில கலர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு. இதில் வந்து ரெட் கலர், இங்கே வந்து கலர்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து வெப் கலர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அப்படி பண்ணது கொஞ்சம் இது இல்லை, ட்ரைனிங் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கேட்டிருக்காரு. ஸோ ஒயிட்டை நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒயிட்டு. நெக்ஸ்ட்டு பிளாக் கீழே இருக்குது. ஸோ பிளாக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே லேயர் செலக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா மெர்ஜ் ஆகிடும், அதாவது வேஸ்ட் ஆகிடும் உங்களுடைய லேயர்ஸு. ஸோ ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு லேயரை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ண போகிறேன். ப்ளூ கலர், ப்ளூ அண்ட் க்ரீன், க்ரீன். நெக்ஸ்ட் பிங்க், பிங்க் அண்டு இன்னும் ஒரு 2 கலர். நெக்ஸ்ட்டு எல்லோ, எல்லோ அண்டு ரெட்டு, ரெட்டு. இப்போ வந்து நான் ஒவ்வொரு கலராக ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெட் ஆஃப் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு எல்லோ ஆஃப் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு பிங்க்கு, நெக்ஸ்ட்டு க்ரீனு, நெக்ஸ்ட்டு ப்ளூ, நெக்ஸ்ட்டு பிளாக்கு, நெக்ஸ்ட்டு ஒயிட். இப்போ வந்து அவரோட இமேஜ் வருதில்ல, இந்த இமேஜை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் அவரோட இது இருக்கும். ஸோ பக்காவாகிடும். எப்படி பண்ணாலும் வரும். ஆனால் இந்த பிளாக்கு தான் அவருக்கு செட் ஆகலைன்னு தோணுது எனக்கு. நம்ம சரி, அவர் ஆசைப்பட்டாரு, நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி கலரில் நம்ம பண்ணோம். ஃபஸ்ட் நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து அவருக்கு நான் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கணும் அங்கே போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவர் பேர் ரகு வேலவன் ஓடிசி. ஓகே, இப்போ வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டெக் தமிழன் அப்படின்னு நான் சேவ் பண்ணிடுறேன் இதை, இந்த ஃபுல் இமேஜை. இப்போ வந்து ஒவ்வொன்றா சேவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட்டாக கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுங்க. கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ வந்து இதை ஒரு சேவ் பண்ணிக்கலாம். ஜேபிஜி 1. இங்கே வந்து கலர் வந்து ரெட், ஆர்இடி ரெட் அப்படின்னு போட்டுக்கிட்டு சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பிஎன்ஜியில் ரெட், ஆர்இடி ரெட் டைப் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிடலாம். இதில் வந்து பிஎன்ஜியை செலக்ட் பண்ணும்போது மட்டும் நோன் வைக்காதீங்க, கீழே இருக்கிறது வைங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது எல்லோவுக்கு மறுபடியும் அதே மாதிரி YELOW போட்டுட்டு சேவ் பண்ணிடலாம். மறுபடியும் சேவ் பிஎன்ஜி YELOW எல்லோ. எல்லோ மறுபடியும் இதுலேயே தான் இருக்கும். மாறிடுச்சுன்னா நம்ம இது பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பிங்க்கு.
பிங்க்குக்கு வந்து அதே மாதிரி தான். இங்கே வந்து பிங்க்குன்னு நான் பண்ணிக்கிறேன். பிங்க்கு பண்ணிக்கிட்டு பண்ணுறேங்க, சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் PINK பிங்க் PNGயில் ஒன்று, மறுபடியும் சேவ், மறுபடியும் வந்து பிங்க் எடுத்துட்டு க்ரீன் மறுபடியும் PNG GREEN க்ரீனில் ஒன்று, மறுபடியும் PNGயில் ஒன்று, PNGயில் ஒன்று, JPGயில் ஒன்று. இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். மறுபடியும் ப்ளூ கலர், BLUE ப்ளூ கலர் மறுபடியும் சேவ் பண்ணுறேன். இது போல் நீங்கள் உங்களோட இமேஜை வந்து எப்படி நீங்கள் என்னென்ன கலர் யூஸ் பண்ணி சேவ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் இவருக்கு செட் ஆகலை, இருந்தாலும் அவர் கேட்டுட்டாரு, நான் போட்டுறேன். பிளாக் PNGயில் ஒன்று, இந்த மாதிரி PNGயில் ஒன்று, JPGயில் ஒன்று, இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா தேவைப்படும், ஸோ அதுக்காக. ஸோ லாஸ்ட் ஒன் ஒயிட். நானும் அதிகமாக வைக்கிறது பிளாக் எல்லாம் வைக்கவே மாட்டேன். நான் ஒயிட்டு க்ரீன் இந்த மாதிரி தான் வைப்பேன். ஸோ பிளாக்கு, இது இப்போ ஒயிட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் PNG லாஸ்ட் ஒன் ஒயிட், PNGயில் ஒன்று. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பக்கம் இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதாவது சிம்பிளாக Ctrl+Shift பிடிச்சிக்கிட்டு இப்படி திருப்ப வேண்டியதான். சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து இப்படி பார்க்குற மாதிரி இருந்தது, இப்போ இப்படி இந்த பக்கமாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு விஷயமா பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பண்ண சேவ் மாதிரியே தான் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். சேவ் பண்ணுறது வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு டுட்டோரியல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பென் டூல் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு. பென் டூல் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. கண்டிப்பாக என்னோடய வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வரணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் நியூஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெக் தமிழன் அப்படின்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. லாஸ்ட்டில் வந்து அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே வரும், லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் பாருங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். 24 நிமிஷம் ஆகிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நியூஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஸோ அதனால் மறந்துடாதீங்க. மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு வாரம். அடுத்த வாரத்துலேருந்து வேறு ஏதாச்சும் புதுசாக நியூஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டெக்னிக்கல் நியூஸ், இந்த ஃபோட்டோஷாப் நியூஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த பென் டூல் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.